இந்த முள்ளங்கியை எடுத்து ஒரு பொரியலாவோ ஒரு சாம்பாராவோ வழக்கமா செய்யற மாதிரி எல்லாம் இல்லாம நம்மளுடைய முள்ளங்கி வறுவல் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான டிஷ் தான். ஏன்னா முள்ளங்கில வந்து ஏன்னா தண்ணி விடுற பொருள், இதை வச்சு வறுவல் பண்ணா எப்படி பண்ண முடியும்? தண்ணி விடுறதுனால யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காய்கறி எடுத்து இன்னைக்கு நம்ம வறுவல் எப்படி பண்றது தான் நம்ம பண்ணி காட்ட போறோம். வணக்கம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான உணவுடா. அதாவது சைவ பிரியர்களுக்காக வேண்டிய ஒரு ஸ்பெஷலான உணவு, ஆரோக்கியமான உணவு. அது என்னன்னு பார்த்தோம்னா முள்ளங்கி. அந்த முள்ளங்கியை எடுத்து சும்மா நார்மலாக நம்ம ஒரு பொரியலாவோ ஒரு சாம்பாராவோ வழக்கமாக செய்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸ்பெஷலான முள்ளங்கி வறுவல்லாம் செஞ்சு முதியோர்களுக்கு மதிய விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அது என்ன முள்ளங்கில ஸ்பெஷல் ஐயா? முள்ளங்கினாலே ஸ்பெஷல் தான் தம்பி. முள்ளங்கினா ஸ்பெஷல் எழுதுது. முள்ளங்கிலே ஸ்பெஷல் தாங்க. நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்கும். அதுக்காக அதில் உண்டான நார் சத்து இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாயு தொல்லைக்கு ரொம்ப முக்கியமான காய்கறி வந்து பார்த்திங்கன்னா இது முள்ளங்கி வந்து அவ்வளோ முக்கியமானது. நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ வறுவல் வந்து வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒன்று உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்பாங்க. வறுவலை முள்ளங்கியில் வறுவல் சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியல. நம்புற மாதிரி சொல்லுங்க ஐயா. நம்புற சொல்றீங்க இல்லை பெரிய இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான டிஷ் தான். ஏன்னா முள்ளங்கியில் வந்து ஏன்னா தண்ணி விடுற பொருள், இதை வச்சு வறுவல் பண்ணால் எப்படி பண்ண முடியும்? தண்ணி விடுறதுனால யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காய்கறி எடுத்து இன்னைக்கு நம்ம வறுவல் எப்படி பண்ணுறது தான் நம்ம பண்ணி காட்ட போகிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம முதியோர் இல்லத்தில் வந்து மதிய விருந்து கொடுக்க போகிறோம். இந்த முதியோர் இல்லத்தில் எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோர கஷ்டப்படுற மக்களை கொண்டு வந்து அடைக்கலமாக வச்சுருக்காங்க. படுக்கை நோயாளிகள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 160 170 முதியோர்களுக்கு மதிய விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மதிய விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா தெய்வ திரு ராமையா செட்டியார் அவர்களும் தெய்வ திருமதி சிவகாமி அம்மா அவங்களுடைய தவசத்துக்காக சிங்கப்பூர்லேருந்து அவங்க குடும்பத்தார் வந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயாவும் அம்மாவும் இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் ஒரு 170 பேரோட பசி ஆத்துறாங்க. அந்த அம்மாவோட ஆசீர்வாதமோ ஐயாவோட ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற முதியவர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேனா. மக்களுக்கு ஒரு தத்துவம் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு ஒரு தத்துவம் சொல்ற முதல்ல என் பேச்ச கேட்க மாட்டாங்க அடிக்கடி. மலருக்கு மனம் இருக்கும் வரை தானே மலருக்கு மதிப்பு, மனிதனுக்கு பணம் இருக்கும் வரை தான் மனிதனுக்கு மதிப்பு. அந்த மாதிரி பணமும் இருக்கணும், நல்ல குணமும் மனமும் இருக்கணும்னா. சரி, இவங்க சொல்லிட்டேன். மக்களுக்கும் அதான் அவங்களுக்கு சொன்னதான் இவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். உண்மைதான். மலருக்கு மனம் இருக்கிற வரைக்கும் தான் அது விற்கவும் முடியும், நம்ம பயன்படுத்தவும் முடியும். அதுக்கப்புறம் அது வாசனை போயிடுச்சுன்னா வாடிடும், அழுகி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ முடிஞ்சு போச்சு. அதே தான் மனுஷங்கிட்ட கடைசி முடிக்கும். சாகும் போது கூட தன் சாவு பக்கத்தில் பணம் வச்சாதான் அந்த பணத்துக்கே மரியாதை, இல்லைன்னா கிடையாது. நாளைக்கு பாருன்னு யாராக இருந்தாலும் ஒரு 4 பேர் வேணும்னா நம்மள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கணும். பணம் இல்லைல்ல, அது பத்தாய்க்கு வட்டி பிட்டு வச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து முதியோர்களுக்கு மதிய விருந்து இது என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வட்டி சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், இன்னைக்கு ஸ்பெஷலாக புடலங்காய் கூட்டு, பால் பாயாசம், சேமியா ஜவ்வரிசி போட்ட பால் பாயாசம், அப்பளம். இன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷலான உணவு வகைகள் பார்த்தோம்னா 2. அது ஒன்று இன்னைக்கு பார்ப்பீங்க, ஒன்று நாளைக்கு பார்ப்பீங்க. அதில் ஒன்று என்னன்னு இப்போ ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம், நம்மளுடைய முள்ளங்கி வறுவல். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மற்றவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அது என்னன்னு நீங்கள் நாளைக்கு தலைப்பில் பாருங்கள். இதோட சேர்த்து சிறப்பான முறையில் மோர் குழம்பும் கொடுக்குறோம். வெயிலுக்கு ஏற்ற தண்ணி உள்ள காய தண்ணி இல்லாமல் சமைக்க போகிறோண்ணா. இப்படியா? ஆமாண்ணா, பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி வறுவலுக்கு முக்கியமான பொருள் பார்க்க போகிறோன்னா தேவையான பொருள் பார்க்கலாங்களா? செக்கெண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய்ண்ணா, சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இடித்து வச்ச பூண்டு, பெரிய வெங்காயம், சிகப்பு தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தழை வெட்டி வச்சது, தூள் உப்பு, வட்ட வடிவில் வெட்டி வச்சுருக்க முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருண்ணா. 1 கிலோ முள்ளங்கி எடுத்தாங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நம்ம வந்து கடலெண்ணெய் எடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கடலெண்ணெய் பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். முள்ளங்கியில் தண்ணி வர பார்த்தா முகத்தில் வருது தண்ணி. சார் வெயில் அடிக்குது சார், இன்னும் விருந்தெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். எல்லாமே விறகடுப்பு தான் சார். மக்களுக்காக வேர்வையை விட்றாங்கண்ணா, வேர்வையை சிந்தி உழைக்கிறாங்க. ஆமாண்ணா, அடுத்தது ரத்தத்தை விடுவாங்க பாருங்க. இப்போ 1 கிலோக்கு அளவு சொல்கிறோம். 1 கிலோ நீங்கள் முள்ளங்கி எடுத்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். மிதமான சூட்டில் இறக்கிறோண்ணா, ரொம்பவும் ஹீட்டாக இருந்ததுண்ணா. அடுப்பு எரியலன்னு சொல்லு. எரியல, இப்படி தகன்னு எரியுது. பற்ற வச்சது யாரு? நான் அதைத்தான் சொல்கிறேன். ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய், நல்லா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து 1 கொத்து இப்போ சேர்த்துக்கணும். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிங்க.
வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், முள்ளங்கி தண்ணி விடுற காயின்னு. அதனால தக்காளி வந்து ரொம்ப 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 கம்மியாக சேர்க்கணும், சிறு புளிப்புக்காக மட்டும்தான். அதனால ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி. ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளினா அவங்க சொன்ன ஈரமுள்ள முள்ளங்கியா? முள்ளங்கினா நல்லா ஒரு தட்டு நம்ம எடுத்திருக்கோம். நாங்கள் சொல்கிற அளவெல்லாம் உங்களுக்கு 1 கிலோக்கு. உருளி ரொம்பிச்சா? இப்போ முள்ளங்கி இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி தான் நம்ம மசாலா சேர்க்கணும். நம்ம இப்போயே மசாலா சேர்த்தோம்னா ஃபுல்லாகவே அடி பிடிச்சிடும். நம்ம நல்லா முக்கா பதத்துக்கு முள்ளங்கி கலர் பார்த்தாலே தெரியும். இந்த டயத்தில் மசாலா சேர்க்க போகிறோம். நல்லா அந்த முள்ளங்கியே தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக ஆவி ஆக்கிட்டோம். இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து பண்ணுறது தான் இந்த வறுவலே. இதை நீங்கள் கொஞ்சம் அந்த மூடி போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி அதிலே தான் இருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கப்போம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், இதுதான் காரத்துக்கு. அதே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்களை வாசனைக்காக சேர்க்கறது, வேணும்னா நிறுத்திக்கலாம். இதை முள்ளங்கிக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து விடுங்க, சேர்த்து வைங்க ஐயா, அப்போதான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாசனை அருமையாக இருக்குது. இப்போ மசாலா கூட முள்ளங்கி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பூண்டு, இடித்த பூண்டு, கண்டிப்பாக இந்த முள்ளங்கி வறுவலுக்கு இடித்த பூண்டு கடைசியாக சேர்க்கணும். என்ன காரணம்னு பார்த்தோன்னா முள்ளங்கி வாசனை ஒரு சில பேர் பிடிக்காது. ஸோ அது அந்த வாசனை அடக்கிறதுக்காக பூண்டு இடித்து சேர்க்கணும். ஒரு 5 பல்லு பூண்டை இடித்து சேர்க்கணும். அட்டகாசமாக இருக்கு. இன்னும் மல்லி, இன்னொரு டைம் கருவேப்பிலைண்ணா. ஸோ 2 கொத்து கருவேப்பிலை சொல்லியிருப்போம், அதில் 1 கொத்து முன்னாடியே சேர்த்துட்டோம். இப்போ 1 கொத்து சேர்த்துக்கிறோம். பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும். இது போட்டு ஒரு கிளறு நெட்டி கண்டிப்பாங்க. வாசனை அருமையாக இருக்குங்க. பசியை தூண்டுது ஐயா. சிறப்பு தான். முள்ளங்கிலையும் இப்படி ஒரு வறுவல். இறக்குறோம், சுவைக்கிறோம், காரில் பறக்கிறோம். பருப்பு ரசத்துக்கு தாளிச்சாச்சியா, இப்போ பருப்பை ஊற்றிக்கிறோம். நம்மளோட புடலங்காய் கூட்டுக்கு தாளிப்பு அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தாளிப்போடு இறக்குனா தான் கூட்டோட மனம் சும்மா வெள்ளாடும். அதுக்கு தாளிப்பு சேர்த்து கூட்டை முடிச்சுக்கிறோம். நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் சும்மா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பு ரசம் அப்படியே மேலே நுர தள்ளி வருது. இந்த நேரத்தில் மல்லியை போட்டு முடிச்சுக்கிறோம். ஏன்னா கொதிக்கக்கூடாது, ரொம்ப கொதிச்சா கசப்பு இருக்குது. சேமியா செவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆகின்னு இருக்குது. சுவைக்கு சுவை கொடுக்க அப்படியே மில்க் மேடை உள்ளே இறக்குறோம். அருமையான மோர் குழம்பு தாளிப்பு போட்டு ரெடியாக இருக்கு. அப்பளம் ஆல்ரெடி பொரிச்சு அடிக்கிறீங்களாட்டு ஐயா. வித்தியாசமான தண்ணிக்காய தண்ணி இல்லாமல், அதாவது முள்ளங்கி வறுவல் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. தம்பி சாப்பாடு சாம்பார் கூட்டெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. நம்மளோட டார்கெட் ஃபுல்லாகவே வறுவல் தான். சாதாரணம் இல்லைங்க, மொத்தத்தை எழுதிட்டேன். அந்த மருத்துவ குணம்லாம் நம்ம உடம்புக்கும் ஏற்றிக்கிறோம். முள்ளங்கில தண்ணி ஏற்றிருக்கேன், தண்ணீர் கொண்டு வந்தாங்க. ஜூஸியாக இருக்குது, ரொம்ப பக்காவாக இருக்குது. மசாலாவுடைய ஐட்டம், அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் வாசனையாக இருக்குது. முள்ளங்கில ஒரு வறுவல் வித்தியாசமாக இருக்குது. சும்மா வறுத்து எடுத்துட்டாங்க போங்க. நிஜமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருங்க. ஒரு சிக்கன் தொக்கு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது சாப்பிட்றதுக்கு, அந்த மசாலா வாசனையோட அழகாக. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு, கடைசியாக சேர்த்த பூண்டு அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லை ஃபுல்லாகவே டோட்டலாக கட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கறி சாப்பிட்ற ஃபீலே இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த முள்ளங்கி எல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நீங்கள் அன்னைக்கு செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா முள்ளங்கி, அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு
வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் வந்து மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா மசாலா ஃபீல் பார்த்தோம்னா நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம எப்படி செஞ்சோமோ அதே செய்முறையில் செய்யுங்க. நீங்கள் இந்த மசாலா மட்டும் முள்ளங்கியோடு சேர்த்து போட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் செஞ்ச செய்முறையிலே செஞ்சிங்கன்னா ஒரு சைவத்தையே அசைவம் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் வந்து பொழந்து கட்டிடுவார் சாப்பாட்டை. நீ மக்கள் பார்த்துருப்பாங்க நம்ம என்னென்ன சமைச்சோன்னு. வடி சாதம், சாம்பார், ரசம், மோர் குழம்பு, முள்ளங்கி வறுவல். நாளைக்கு ஒரு வீடியோ இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா வடை. அது என்ன வடைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான விருந்தெல்லாம் கொண்டு போயிட்டு மதிய விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போகலாங்களா? அப்பெல்லாம் பாயசம் அதையும் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சோறு, சாம்பார், ரசம், ரசம், உடலங்காய் கூட்டு, டுடே ஸ்பெஷல் மிளகு சின்னது ஈரமே இல்லாத முள்ளங்கி கூட்டுனா அவங்க சொல்றாங்க, நீ செஞ்ச உனக்கு தெரியல. அது ஒரு ஸ்பெஷலாக நீ பண்ண அதை மறந்துட்டேன். முள்ளங்கி வறுவல், பால் பாயாசனா, மோர் குழம்பு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை அன்போடு வழிநடத்தி வரும் தெய்வமே இறைவா, இதோ இந்த புதிய நாளுக்காகவும் இந்த மதிய நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இதோ இந்த மதிய வேளையிலே எங்களுக்கு நல்லதொரு உணவை தயார் செய்து வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறக்கூடிய இந்த நேரத்திலே அடி சேர்ந்த தெய்வ திரு ராமையா மற்றும் திருமதி சிவகாமி அவர்களின் தவசத்திற்காக இதோ இந்த நாளில் எங்களுடைய ஆரோக்கிய மருத்துவமனையில் வாழும் நல்லதொரு உணவை தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தபோது எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார்கள். அதை அனைத்திற்காக உமக்கு நன்றி கூறக்கூடிய இந்த வேளையிலே அவர்களுக்கு நீர் நித்திய இலைப்பாற்றி தந்தருளும். மேலும் அவருடைய குடும்பங்கள், இன்னும் அவருடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் வசிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உமது அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் தந்து தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உமது பிரசன்னமானது அவர்களை தொடர்ந்து வழிநடத்திட வேண்டும் என்றும், அவர்கள் செய்யும் தொழில்கள் வளர்ச்சி காணவும் அவர்களுடைய எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் சிறப்பானதாக அமைந்து வெற்றி தரும்படியாகவும் இந்த நேரத்தில் உம்மிடம் மன்றாடுகின்றோம். சிறப்பாக இந்த யூடியூப் சேனல் அவர்களும் அனைத்தையும் ப்ரிப்பேர் செய்து இன்று எங்களுடைய மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த நிறுவனமும் தொடர்ந்து நல்ல முறையில் வளர்ச்சி அடையவும் அவர்கள் வழியாக இன்னும் பல உள்ளங்கள் இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் பயன்பெறவும் இந்த நேரத்தில் உம்மிடம் மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா சாப்பாடு? சூப்பரா? சாப்பாடு நல்லா இருக்காம்மா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? ஓகே. சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? தேங்க்ஸ் தேங்க்யூ. சாப்பாடு நல்லா இருக்காம்மா? பார்த்துருப்பீங்க, சிறப்பான முறையில் மதிய விருந்து, தரமான விருந்து கொடுத்துருக்கோன்னா. இந்த விருந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வ திரு ராமையா மற்றும் தெய்வ திருமதி சிவகாமி அவங்களுடைய தவசத்துக்காக இவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா. இந்த முதியோர்களை பார்த்தோம்னா 3 பிரிவாக இருக்காங்க. அதில் ஒரு பிரிவு தான் இவங்க. மீதி உள்ள 2 பிரிவில் நம்மளால் அங்கே போக முடியாது. இவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி மதிய விருந்து சிறப்பான முறையில் முள்ளங்கி வறுவலோடு கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஐயாவும் அம்மாவும் நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்றைக்கி ஒரு 160 பேருக்கு பசியாற்றிருக்காங்க. அந்த ஐயாவோட ஆசீர்வாதமும் அம்மாவோட ஆசீர்வாதமும் இந்த முதியோர்களோட ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடித்து நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாறின முதியோர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதேமாரி விருந்துகள்லாம் நீங்களும் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கே கட்டுறது கையில் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே ஐடி இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி. அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.